காமராஜரை பற்றி அவதூறாக பேசிய யூடியூபரை கைது செய்யக்கோரி நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரை பற்றி அவதூறாக பேசிய யூடியூபருக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அவர் மீது போலீசிலும் புகார்கள் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலைய காமராஜர் சிலை பராமரிப்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரயில் நிலையம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிலை பராமரிப்பு குழு தலைவர் வித்யா கண்ணன் தலைமை தாங்கினார். செயலாளர் ரஞ்சித், பொருளாளர் நலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் நாடார் உறவின்முறை சங்க தலைவர் அசோகன் நாடார், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் வக்கீல் காமராஜ், சத்திரிய சான்றோர் படைத்தலைவர் ஹரி நாடார், சிலை பராமரிப்பு குழு கௌரவ தலைவர் மைக்கேல் ராஜேஷ், நாடார் மகாஜன சங்கம் மகா கிப்சன் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். காமராஜரை பற்றி அவதூறு கருத்துக்களை பரப்பிய யூடியூபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அவர் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக வக்கீல் ஜெனி, SKN சிவக்குமார், தாவேக சார்பில் புல்லட் ராஜா, செட்டிக்குளம் ராஜ் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். நெல்லை சந்திப்பு காமராஜர் சிலை பராமரிப்பு குழுவின் சார்பாக நடத்தப்படும் மாபெரும் தமிழகம் தழுவிய பெருமளவில் எங்களுடைய சமுதாய சொந்த தலைவர்களும் இந்த இடத்திலே வீற்றிருக்கிறாங்க. அவர்கள் அனைவருடைய பேர் ஆதரவில் முழு கண்டன ஆர்ப்பாட்டமாக இந்த ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனை முழு அடைப்பு ஆர்ப்பாட்டமாக இந்த நேரத்தில் ஒரு 1000 பேரை கூட்டி நாங்கள் நடத்தியிருக்கோம். இது ஒரு சின்ன ஒரு 2 நாளில் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான். இதோட வலுப்பெறக்கூடாதுங்கிறது நம்முடைய அரசு எடுக்கும் முடிவில் இருக்குது. இதை முக்தார் என்கின்ற முட்டாளை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுத்து கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயாவுடையும் அனைவருக்கும் கல்வி தந்தையாக இருந்து மட்டும் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நமது பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவையும் மற்றும் அனைத்து மக்களுக்கும் டேம் திறந்து வழிகாட்டிய காமராஜர் ஐயா அவர்களுக்கும் நம் எல்லாருடைய சொந்தமாகவும் ஜாதி மத இனம் அப்பாற்பட்ட தலைவராக வாழ்ந்த ஒரே உத்தமர், அந்த உத்தமரை பேசின முட்டாள் என்கிற முக்தாரை உடனே கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய நெல்லை சந்திப்பு காமராஜர் சிலை பராமரிப்பு குழுவின் சார்பாகவும் மற்றும் எங்களுடைய அனைத்து நாடார் சொந்தங்கள் தலைவர்கள் வீட்டிற்கும் இந்த அவை சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் புகழ் ஓங்குக, காமராஜர் புகழ் ஓங்குக. கண்டிக்கிறோம், முக்தாரை கண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் நாடாரை பேசிய முக்தார் அகமதுவை இந்த அரசு இன்றைக்கு இரவிற்குள்ளாக கைது செய்ய வேண்டும். சாந்தமாக இருக்கின்ற எங்களை வன்முறையாளராக இந்த அரசு மாற்ற வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முக்தாரை கைது செய்யவில்லை என்றால் நாங்கள் வன்முறையை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவோம் என்பதையும் தெரிவித்து, தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக நாடார் சமூகம் இருக்க மத்தியில் எங்களுடைய ஒரே தலைவர், உன்னத தலைவர், இன்று இந்தியாவிலே உலகம் முழுத்திலே பொறுத்தவரை காமராஜரை போல் ஒரு தலைவர் உண்டிலே இல்லை. அத்தனை ஒரு நல்ல தலைவரை ஒரு மாமா வளப்பெருக்கும் நாய் முக்தார் நாய் அவதூறாக பேசியுள்ளான். அவரை கைது செய்து இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இந்த ஒட்டுமொத்த நாடார் சமூகம் தயாராக இருக்கும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். முன்னாள் தமிழக முதல்வர் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய முக்தார் அகமது என்பவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அந்த வீடியோ காட்சியினால் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் கொந்தளிப்பில் உள்ளது. அவன் பேசிய அந்த வீடியோ பதிவிற்கு பின்பாக அவனுக்கு வக்காலத்து வாங்கும் வகையில் சௌத்ரி தேவர் என்ற ஒரு நபர் தேவையில்லாமல் ஒரு ஜாதிய வன்மத்தை தூண்டும் வகையில் வீடியோ பதிவுகளை விட்டு வருகிறார். குறிப்பாக அனைத்து ஜாதியினரிடத்தும் மதத்தினரிடத்தும் சகோதரத்துவத்தோடு பழகக்கூடிய எங்கள் நாடார் சமுதாயத்தை யாரும் சீண்டி பார்க்க வேண்டாம். தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இந்த யூடியூப் முட்டாள் முக்தார் அகமதுவை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கிறோம். வணக்கம். இன்றைக்கி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பெருந்தலைவரை பற்றி இந்த யூடியூப் சேனல் நடத்தும் முக்தார் என்ற அகமது அவரை கண்டித்து இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இதுக்கு தமிழக அரசு இது உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்களா ஒவ்வொரு சமூகமும் உள்ள வேண்டாத பதிவை போட்டு ஒரு பிரிவினத்தை உண்டாக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி அனைத்து சமூகமும் ஒரு ஒற்றுமையாக இப்போ 2 வருடங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எதுக்காக தமிழக அரசை வலியுறுத்தி இருக்கிறோம்னா தமிழ்நாட்டுக்கே சொந்தக்காரர் பெருந்தலைவர். அவரை பார்த்து தான் இன்றைக்கி எல்லோரும் படிச்சிருப்போம். இந்த உடைகள் இன்றைக்கி ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்க அவ்வளோ பேருமே
பெருந்தலைவரை பற்றி தான் நீங்கள் பேசி தான் ஓட்டு கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே பெருந்தலைவரை பேசின முகநூலில் பேசின அந்த நபரை, அந்த முக்தாரை உடனடியாக நீங்கள் கைது செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் இது போராட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இதை வெடிக்கும் என்று இது முன் உதாரணமாக திருநெல்வேலி மாவட்ட சார்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த கவர்மெண்ட் நீங்கள் நினைத்தால் அவனை உடனடியாக கைது செய்யலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கீங்க. அது நாளைக்கு உங்களுக்கே சிறிய ஒரு 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 வெற்றி வாய்ப்பை இழக்க நேரிடும். 2026 நீங்கள் அதை பற்றி ரொம்ப யோசிக்க சிந்தனையை நீங்கள் நகர்த்திடுவீங்கள். அதுக்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த திருநெல்வேலி மாவட்டம் அனைத்து சமூகமாக நான் ஒரே ஒரு கோரிக்கை தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். கர்ம வீரர் இல்லைன்றால் இந்த தமிழமே இருந்திருக்காது. சின்ன எடுத்துக்காட்டு, கல்வித்துறையும் சரி பொருளாதாரம் சரி இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா பெருந்தலைவர் ஆட்சியில் மட்டும்தான். அந்த முன் விரோதமாக உங்களை ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப தக்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னு ரொம்ப நாங்கள் இந்த போராட்டம் மூலமாக நான் நினைக்கிறோம். அரசே, தமிழக அரசே, கைது செய், கைது செய், போய் பேசும் முக்தாரை உடனே கைது செய். கலகம் செய்யாதே, கலகம் செய்யாதே, காமராஜர் பெயருக்கு கலகம் செய்யாதே. காவல்துறையே, காவல்துறையே, கைது செய், கைது செய், உடனடியாக முக்தாரை கைது செய். முடக்கம் செய், முடக்கம் செய், முக்தார் நடத்தும் யூடியூப் சேனலை முடக்கம் செய். தூண்டாதே, தூண்டாதே, வன்முறையை தூண்டாதே. விடமாட்டோம், விடமாட்டோம். முக்தார் கைது செய்வதை விடமாட்டோம். தமிழக அரசே, தமிழக அரசே, கைது செய், கைது செய், பொய் பேசும் முக்தாரை உடனடியாக கைது செய். களங்கம் செய்யாதே, களங்கம் செய்யாதே, பெருந்தலைவர் காமராஜர் பெயருக்கு களங்கம் செய்யாதே, களங்கம் செய்யாதே. காவல்துறையே, காவல்துறையே, கைது செய், கைது செய், முக்தாரை கைது செய், உடனடியாக கைது செய். முடக்கம் செய், முடக்கம் செய், முக்தார் நடத்தும் யூடியூப் சேனலை உடனடியாக முக்தி செய். தூண்டாதே, 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 வன்முறையை தூண்டாதே. விடமாட்டோம், விடமாட்டோம். முக்தாரை கைது செய்வரை, முக்தாரை கைது செய்வரை விடமாட்டோம். தமிழக அரசே, தமிழக அரசே, கைது செய், கைது செய், பொய் பேசும் முக்தாரை, முட்டாள் முக்தாரை உடனடியாக கைது செய். கலங்கம் செய்யாதே, கலங்கம் செய்யாதே. தலைவர் காமராஜர் பெயருக்கு, பாட்டாளி தலைவர் காமராஜர் பெயருக்கு கலங்கம் செய்யாதே, கலங்கம் செய்யாதே. கைது செய், கைது செய், முக்தாரை கைது செய், உடனடியாக